இல்ல நாங்க கூட நேற்றுக்கு காவல்துறை கண்காணிப்பு பேசணும். 10 படைக்கு மேல இன்னும் நிறைய படைகள் அமைச்சு நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஏற்கனவே சொன்னது போலதான் நியாயமாக உண்மையானவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அவசர கதியில் எதுவும் செய்ய வேண்டாம் என்று நாங்களே சொல்லி இருக்கிறோம். விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முழுமையாக விசாரிக்க முடியவில்லை, இன்னும் தாமதம் ஏற்படுகிறது என்றால் எங்களுடைய தலைமையை அணுகி ஆலோசனை பெற்று மாற்று நடவடிக்கை வேறு விசாரணை செய்யலாமா என்பதை நாம் யோசிப்போம். என்னென்னமா கேட்கல. இதுல இருந்து தெரிதெல்லாம் முற்போக்குக்கும் பிற்போக்குக்கும் என்ன வித்தியாசம். மோடி பிற்போக்குவாதி, பாஜக பிற்போக்குவாதிகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரானவர்கள். மோடியுடைய ஆட்சியும் மோடியும் பாஜகன்றது அவருடைய பேச்சிலேயே தெரியுது. இன்னைக்கு உலக நாடுகளை பத்தி அரசியல் பேசுறார். 2014 தேர்தல் என்ன சொன்னாரு? பொருளாதாரத்தையும் நம்முடைய கட்டமைப்பையும் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக கொண்டு செல்லுவார். இன்னைக்கு ஐரோப்பாவிலாம் 60 வயதை கடந்தவர்களுக்கு இலவச பேருந்து, இலவச MRT ட்ரெயின் எல்லாருக்கும் கார்டு கொடுக்கறாங்க. அது மாதிரி மோடியால இந்தியால ஏன் கொடுக்க முடியல? ஒன்று. இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய முற்போக்கு திட்டம் இது, பெண்களுக்கான திட்டம், விடியல் பயணம், உரிமை பயணம். இதை போய் குறை சொல்லுகிறார் என்றால் இவர் எப்படி பெண்ணடிமையை படித்து வைத்திருந்தார்களோ அந்த காலத்தில், அது மாதிரி இன்னும் நீங்க இப்படித்தான் இருக்கணும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதான் மோடியோடைய பேச்சு. இதுதான் RSS உடைய சித்தாந்தம். பெண்களுக்கு சம உரிமை, சுய உரிமை கிடைக்கக்கூடாது. இதுதான் RSS உடைய எழுத்துக்கள்லாம் சொல்லும். ஆக அவர் RSS உடைய தொண்டர், RSS மாதிரி தான் பேசுவார். பிரதமரா பேச மாட்டாரு, தலைவரா பேச மாட்டார். இன்னும் எங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள், மெட்ரோலையும் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். மெட்ரோலையும் பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். அவங்க தாங்க இந்த தேசத்துடைய கட்டமைப்பு. நாங்கெல்லாம் உட்காந்துறோம், எங்க தாய் எங்களை எலும்பும் சதமும் கொடுத்து இங்க ஒரு மனிதனா எங்களை உருவாக்கி நாங்க உட்காந்து இருக்கோம். அவங்கள தானே போட்டுறணும், அவங்கள தானே தலையில தூக்கி வச்சிருக்கணும். நாம தெய்வத்திற்கு இணையானவர்கள் சொன்னா போதுமா? செயல்ல காட்டினல மோடி அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்க போறீங்க. 4ஆம் தேதி வரைக்கும், 4ஆம் தேதி வரைக்குமாவது உங்க அரசு பெண்களுக்கு மெட்ரோவில் இலவசம் சொல்லுங்க பாப்போம். இல்லங்க, நான் இதுல ஒன்னும் ஒளிமறைவே கிடையாது, வெளிப்படையா சொல்றேன். நேற்றுக்கு நான் திருநெல்வேலி சூப்பரண்டா போலீஸ் கிட்ட என்ன நிலையில் இருக்கு புலன் விசாரணை, எதை நோக்கி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது நாங்க சொல்ல வேண்டியிருக்கு, எங்க தலைவர்கள் கேட்கறாங்க, சொல்ல வேண்டியிருக்கு, தொண்டர்கள் கேட்கறாங்க. ரொம்ப தெளிவா சொன்னார் சார். ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருக்கு, சயின்டிபிக்கா பண்ணிட்டு இருக்கோம். 100%. 1 or 2 டேஸ்ல ஒரு கட்டத்தை எட்டுவோம்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தை மேல சொன்னோம், உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நாங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாங்கி தரோம், இல்லன்னா CBCIDக்கு மாற்றுவதற்கு நாங்க சொல்லட்டுமா, சொல்லுங்க. தேவை இருக்காது சார், நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அவங்க கண்டுபிடிக்கும் போது மேல் விசாரணை தேவையில்லை நாங்க கருதுறோம்.